சொல்லும் ராஜா. ஆண்டவரே, என்னென்ன சொல்லுங்களோ சொல்லும். நீ எதெல்லாம் சொல்ல விரும்புன்னு சொல்லும். நான் தடையாக இருக்கக்கூடாது. நான் ஒரு பைப்பு தான்ப்பா. நான் ஒரு பைப், கான்டியூட், பைப் லார்ட். லெட் யுவர் வேர்ட் ஃப்ளோ. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் பேச நிற்கும் அத்தனைக்கும் நான் தடையலாதபடிக்கு என்னை ஒரு பைப்பாக பயன்படுத்தி நான் செபிக்கிறேன் சுவாமி. இந்த நாள் எதெல்லாம் சொல்ல விரும்புகிற அத்தனையும் சொல்லி இந்த நாள் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதித்து 2025 வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த நாள் கொண்டு கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் ருசிக்க அனுபவிக்க கிருபை செய்யும் சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம். நான் ஏற்கனவே இந்த வசனத்தை நான் பேசியிருக்கிறேன். நம்முடைய காலை அன்றைய ஃபர்ஸ்ட் மார்னிங் இதை நான் பேசினேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை வாசிப்போம். எசேக்கியேல் 34, 26, 27 வசனங்கள். நான் அவர்களையும் என் வீட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை பெறும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வாக்குத்தத்தம் அட்டைகள் நம்மக்கிட்ட இருக்குது. போகும்போது நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது அது எல்லாரும் வாங்கிட்டு போகலாம். ஆசீர்வாதமான மழை பெய்யும். There shall be showers of blessing. இதுதான் நம்ம கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம். இந்த புதிய வருஷம் நான் போன வருஷத்தில் நாம் தியானித்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, இதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வைக்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26. And ye shall eat in plenty and be satisfied, and praise the name of the Lord your God that hath dealt wondrously with you, and my people shall never be ashamed. கர்த்தர் உங்களுக்கு நன்றாக சம்பூர்ணமாக போஷித்தாரா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் போஷித்தார் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, நாம் என்ன செய்தோம்? தேகனாய் கர்த்தரை நாம் துதித்தோம். த்ரோட் எவ்ரி சண்டே இங்கே வந்தெல்லாம் என்ன செஞ்சோம்? அவரை துதித்தோம். வீட்டில் துதித்தோம், குடும்ப ஜபத்தில் துதித்தோம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் துதித்தோம். எப்போ துதித்து கொண்டே இருந்தோம். வருஷம் முழுவதும் உதவி செய்தார் நமக்கு. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாத்து கொண்டார். இங்கே ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷம் ஒரு நாள் நம்மை கனப்படுத்தி நம்ம அதிசயமாய் நடத்தி வந்தார். இதுதான் யோவேல் 2:26 கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். அது அப்படியே நிறைவேறிச்சு. காரணம், அவர் வாக்கு தத்தங்களாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதை கையில் அநேகரும் வாங்கியிருப்பீங்க. அதே போல தான் இப்போ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறோம். அதே போல் இயேசு செய்வார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா வாக்கு தத்துவங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்றது. அப்படியே ஆமேன் ஃபினிஷ்ட். இயேசு சுவாமி வந்த உடனே அவர் வாக்கு தத்துவமெல்லாம் அவர்தான் வாக்கு தத்துவம், அவர்தான் வார்த்தை. ஆகவே அவர் வார்த்தை ஒரு நாளும் மீறி போகவே மாட்டார். அது அப்படியே நிறைவேற்றுவார். இந்த வாக்கு தத்துவம் கூட வாழ்க்கை நிறைவேறப் போகிறது. ஆசீர்வாதமான மழை பெய்யும். There will be showers of blessing every day. Every day throughout this year 2025 you will see blessings of God. ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்படியே இங்கே சொல்கிறார் இந்த வசனத்தில், நான் வாசிக்க வசனத்தில், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். முதலாவது என்ன செய்ய போகிறாரா? நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய உள்ளம்லாம் பாருங்க, நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய உள்ளம். நீங்கள் என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே சொல்கிறார் மோசையை பார்த்து, மோசே, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆகவே நீ ஆரோன்கிட்ட சொல்லு, இப்படியாய் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் தன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் உனக்கு சமாதான கட்டளையிடுவார், கர்த்தர் உன்னை காக்க கடவர், அவர் தன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்னை அதிசயமாக நடத்தி வருவார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்த வசனத்தை அழகாய் சொல்லும்படிக்கு மோசைக்கு சொல்கிறார்.
அவர் சொல்கிறார், மோசே உன்னுடைய ஆரோனுக்கு சொல்லு, இது போல என் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேணும். அந்த அளவுக்கு தேவன் அந்த ஜனங்களை நேசித்தார் பாருங்க. அது என்ன காண்பிக்குது? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்க, என்னாகும் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களை வாசிப்பேன் என்றால், அங்கே பீலியாமை கூப்பிட்டு ராஜா என்ன செய்கிறான்? போய் இஸ்ரேல் மக்களை சபி. அவங்களை கண்டு பயந்தான், நடுங்கினான் அவன். காரணம், எந்த நேரமும் அவங்களுக்கு ஒரு ஆபத்தாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை எப்படியா சபித்து விடணும். அப்படின்றால் இந்த நாட்களில் என்ன சொல்லுவோம்? அதை மந்திரம் போடுறது, அல்லாட்டா சூனியக்காரனை வைத்து சூனியம் சொல்வது, இதெல்லாம் சொல்வார்கள் இல்லையா? அது போல தான் இவன் ஒரு சூனியக்காரனை போல தான் அந்த நேரத்தில் காணப்பட்டான். அப்படி இருக்கும்பொழுது வேதம் தான் சொல்லுது, பீலியாம் சூத் செய்யர், ஒரு சூனியக்காரன் என்று தான் வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட மனுஷனை கூப்பிட்டு அவரை சபிக்கும்படிக்கு சொல்கிறான். அப்போ சொல்கிறான், நான் கர்த்தர் ஆசீர்வதித்தவரை யார் சபிக்க முடியும்? ஆண்டவர் பேசுகிறார் அவனிடத்துல, நீ போகாதப்பா, நீ போகாத. காரணம், என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவளை சபிக்க உங்களால் முடியாது என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படியே அவனால் முடியவே இல்லை பாருங்க. கடைசி மட்டும் கர்த்தர் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது நமக்கு உறுதி. அவன் சாபம் விட போகிறான் பிரியமான, அவன் சபிக்க போகிறான். பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு கீழ்ப்படியாமல் அவன் சபிக்க போகிறான். அந்த நேரத்தில் அது ஆசீர்வாதமாய் மாறிட்டு. அதுதான் தேவன் செய்வார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். வேதம் சொல்லுது, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை இஸ்ரேல் மக்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதமா? அவர்கள் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? இல்லை இல்லை இல்லை. நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துவீர்கள் என்றால் 9ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். Those who trust in Jesus are blessed with faithful Abraham. ஆபிரகாமை அவரோடு சேர்ந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று. அப்படி என்றால் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? நமக்கு ஆண்டவர் என்ன சொன்ன ஆபிரகாமை பார்த்து? உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியில் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு, in thy seed shall all the nations of the earth be blessed. We will be blessed in the Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இஸ்ரவேல் மக்களை விட ஆசீர்வாதம் நமக்கு உண்டு பிரியமானவர்களே. காரணம், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவர் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். He gave them power to become the sons of God. Israel children of Israel could not say, "This is my father." என் அப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு தான் அந்த சாக்கியம் கிடைச்சிருக்குது. காரணம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டபடினால, அவர் ரத்தம் நம்மை சுத்திகரித்து நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். பிதாவோடு நம்மை இணைத்து விட்டார். ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே கட்டாயம் அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உறுதி. ஒரு தகப்பனார் அல்லாவிட்ட அவர் தாய் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கிறதானே விரும்புவாங்க. ஒரு நாள் பிள்ளைகள் கஷ்டப்பட விரும்ப மாட்டாங்க. சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டா படுகிறேன், ஆனால் என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. Will any parent will want to see their children suffer? I think it will never possible. It's not at all possible. Never you can see such people. அப்படிப்பட்ட பெற்றோரை பார்க்கவே முடியாது. நான் கஷ்டப்பட்டாலும் போகிறேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. உலகத்தானுக்கே அப்படிப்பட்ட எண்ணம் என்றால், பிதாவாகிய தேவன் நம்மை தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம்மை தத்தெடுத்திருக்கிறாரே. ஆகவே நாம் எவ்வளோ விலையேற பெற்ற மக்களாக இருக்கிறோம். ஆகவே நம்ம ஆசீர்வதிப்பது அவர் சுத்தம். அது ஆசீர்வதிப்பது உறுதி. இந்த நாளில் அவர் சொல்லுகிறார், இந்த புதிய வருஷத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு வாலிபன் இருந்தான் பாருங்க, குடும்பத்தில் ஒரே வறுமை, கஷ்டம், கட்ட வண்டி இழுக்க வேண்டிய நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு நாள் வெயிலில் அவன் கட்ட வண்டி இழுத்து கொண்டு போகிறான். நடு ரோட்டில் சரியான வெயில், அந்த தார் அப்படியே உருகி இருக்கிறது, அவனுக்கு தெரியல. அவன் நடந்து வரும்போது கால் தாரில் சிக்கிடுச்சு. அவன் கதிரியா இருக்கிறான், அவனால் என்ன செய்யன்னு தெரியல. இயேசுவேன்னு கத்துனான், இயேசுவே இந்த வேலை எனக்குப்பா, எனக்கு இந்த வேலை எனக்கு எதுக்கு, இந்த தொழில் எனக்கு எதுக்கு, என்னால் முடியலேன்னு அழுதான் பாருங்க. சில நாட்கள் தான் ஆனது, கத்தரவனை கொண்டு போய் ஒரு பெரிய வெளிநாட்டில் கொண்டு போய் ஒரு நல்ல வேலையில் போய் நிறுத்தினார். இன்றைக்கு அந்த வாலிபன் வெளிநாட்டில் வரக்கூடிய எல்லா ஊழியக்காரர்களையும் பரிசுத்தவான்களையும் கனப்படுத்தி
அவங்கள கொண்டு வருவது, அவங்கள வீட்டில் வச்சு அவங்களுக்கு பராமரிக்கிறது, எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறான். ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. அவன் ஏற்றுக்கொண்டு அவர் இடத்துல, அவர் தேவனிடத்தில் ஆசீர்வதியும் சுவாமின்னு கேட்டபடினால கர்த்தர் முழு பொறுப்பை அவனை கொடுத்து எடுத்துக்கொண்டார். அவனை ஆசீர்வதித்தார். நாம் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறது அவர் சித்தம். ஆபிரகாமை கொடுத்து வேதம் சொல்லுகிறது, ஐ கால்டு him alone and blessed him. நான் அவனை தனியாக அழைத்து நான் ஆசீர்வதித்தேன். ஆபிரகாமை தனியாக அழைத்து ஆசீர்வதித்தேன். ஒன்றும் இல்லாமல் வந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தான். பாருங்க, வெறும் ஏசாமி ஆண்டவரை தேவன் சொல்கிறார், நீ காணும் தேசத்துக்கு போ, நான் காணும் இடத்துக்கு நீ போன்னு சொல்லலாம். வீட்டை விட்டு எல்லாம் விட்டு எடுத்தான் வந்துட்டான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு உலகம் முழுவதும் அவன் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்றிருக்குது. தேவ சித்தம் நம்மை ஆசீர்வதிப்பதே. He is going to bless you this year 2025. He is going to bless you. That is his will concerning you. அதை பற்றி நீங்கள் ஒரு பொழுதும் சந்தேகப்படவே வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் போகும்போதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்களை ஆசீர்வதிக்க போகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். என்னையும் வீட்டாரையும் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க போகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காணும்படிக்க செய்வார். இரண்டாவதாக இங்கே சொல்கிறாரு, உங்களை முதலாவது ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது என்ன சொல்றாரு? உங்கள் சுற்றுப்புறங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பேன். All your surroundings will be blessed because of you. Because of you, your neighbors will be blessed. Because of you, your job will be blessed. Because of you, your company will be blessed. Yes, wherever you are working or whatever business you are doing, God is going to bless you there. அங்கே இருக்கும் அத்தனை பேரையும் உன்னிமித்தம் ஆசீர்வதிக்க போகிறார். அநேகர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை பேசுங்க, நீங்கள் தான் சொல்லுங்க, நீங்கள் தான் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில் கர்த்தர் வந்து நிறுத்துவார். நான் ஒரு ஊழியக்காரனை குறித்து அறிவேன். தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். இயேசுவின் அன்பினால் நிறைந்திருப்பார். அவர் வேலை ஸ்தலத்தில் உட்காரும் பொழுதெல்லாம் அவருக்கு என்ன ஆகும்? ஜனங்கள்லாம் வந்து உட்கார்ந்து சுற்றி வருவாங்க. அவர் ஆஃபீஸராக ஒரு பெரிய மேனேஜராக இருந்தார். ஒரு பேங்க்கில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஜனங்கள்லாம் வந்து சுற்றி இருப்பாங்க. எங்கே போங்க, எங்கே உட்காந்துட்ருக்கீங்கன்னு கேட்டால், இல்லை சார் உங்களோட பேசிகிட்டே இருக்கலாமா, நல்லா இருக்குது சார், எவ்வளோ எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது சார். ஃபைல்ஸ் கொண்டு வருவாங்க சைன் பண்ணுறதுக்கு, எல்லாம் போட்டு சைன் பண்ணி அனுப்பிச்ச பிறகு கூட போக மாட்டாங்க, ஃபைலை வச்சுட்டு நின்றுட்டே இருப்பாங்களாம். ஏங்க நிற்கிறீங்க பிரதர், நீங்கள் போங்கனாக்கா, இல்லை சார் நான் உங்களோட பேசணும், ஏதோ பேசினா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படி கொண்ட நிலைமையாக மாற்றுவார். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. உங்கள் நிமித்தம் பிரியமானவங்களை உங்கள் வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உங்கள் நிமித்தம் உங்கள் கம்பெனி will be blessed, your CEO will be blessed, your boss will be blessed, his family will be blessed because of you. உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்ற, உங்கள் சுற்றுப்புறத்துலாம் ஆசீர்வதி, உங்கள் பக்கத்தில் இருக்க your neighbors, your friends, everybody will be blessed because of you. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம தேவன் வைத்திருப்பதை தெரியுங்களா? நமக்கு மாற்றம் இல்லை, நம்மை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி வைத்திருக்க. ஆபிரகாமுக்கு தான் சொன்னார், I bless you and make you a blessing. உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதே தான் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார். அந்த புதிய வருஷத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் உற்றார் உறவினர் மத்தியில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அநேக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ரீசெண்டாக என்னுடைய CEO ஊருக்கு எங்கேயோ வெளியே போகிறார். போகும்போது ரிமெம்பர் மீ இன் யுவர் பிரேயர்ஸ், ரிமெம்பர் மீ இன் யுவர் பிரேயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யார்? கிறிஸ்துவல்லாத மக்கள். காரணம் என்ன? தேவன் அப்படியாய் நம்ம ஆசீர்வதிப்பார். என்னை கம்பெனியில் இந்த வயசில் என்னை வைத்திருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணம், இயேசு சுவாமி நாமத்தின் நிமித்தம் தான். The name of Jesus. Because of the name of Jesus, they honor Jesus, they respect Jesus. That is why they are keeping me there. Even at this age, He can do it for you. உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் செய்வதெல்லாம் என்ன? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் இன்னுமோடு நெருங்கி சேருவேன்ப்பா, உம்மோடு நான் நெருங்கி இருப்பேன்ப்பா, வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பிரியமானதை செய்வேன்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. பிரியமானங்களே, ஒன்றுதான் முக்கியமானது, உள்ளத்தில் தீர்மானம். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம் இந்த வருஷம்? எதை செய்ய போகிறோம்? முன்பை விட அதிகமாக வேதத்தை வாசிக்க போகிறோமா? முன்பை விட தேவனிடத்தில் நெருங்கி சேர போகிறோமா? அவருக்காக முடிந்த அளவுக்கு ஊழியம் செய்ய போகிறோமா? எதை செய்ய போகிறோம்? எதை தீர்மானம் எடுக்க போகிறீங்க? அதன்படி உங்களை ஆசீர்வாதத்தபடி நீங்கள் எடுக்கும் தீர்மானத்தின்படி உங்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும்.
He will do it according to your consecration. உங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவருக்காக முன் வரும் பொழுது கர்த்தரும் முன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சொல்ல வேணாம், இது போல் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார் அநேகரை. இங்கே தம்பி பாருங்க, நம்ம பிரதர் யார் பேர் வர மாட்டேந்தே, சுதாகர் கடினமாக உழைக்கிறார். நைட் அண்ட் டே, இரவு வெயிலில். இந்த கேம்ப் பிள்ளைங்களாம் யோசிச்சிங்கனாக்கா வெட்ட வெயிலில் வேலை பார்ப்பாங்க பிரியமானவர்களே. வேர்க்க வேலை பார்ப்பாங்க. ஒரு தடவை சுதாகர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், பாஸ்டர் உடம்பெல்லாம் தண்ணி கொட்டுது பாஸ்டர், மேலே அப்படியே வேர்த்து கொட்டுது பாஸ்டர், வெயில், சரியான வெயில். அப்படிப்பட்ட வேலையெல்லாம் இவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பாருங்கள், இன்றைக்கி மகளுக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்கா. சிட்டி பேங்க்கில் வேலை கிடைத்திருக்கிறார் ஆண்டவர். பாருங்கள் எப்படிப்பட்ட நிலைமை. இவைகள் எல்லாரும் நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. யூ வில் பி பிளஸ்ட். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. அவரை பார்த்து நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் ஏன் பிரதர் இங்கே வெயிலில் கஷ்டப்படுறீங்க, வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, போயிட்டு அங்கே பிள்ளைகளோடு இருங்க, அங்கே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யுங்கன்னு சொன்னோம். என்ன சொன்னார் அவர்? சொன்னார், இல்லை என்ன பாஸ்டர், நான் இங்கே சபையில் இருக்கிறது தான் எனக்கு இஷ்டம் பாஸ்டர், நான் சபையை விட்டு நான் போக மாட்டேன், ஆகவே இங்கே இருப்பேன்னு சொல்கிறார். எவ்வளோ கடினமாக உழைத்தாலும் என்ன, சபைக்கு வருவது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய உத்தமத்தை பார்க்குறார். ஒவ்வொரு நாளும் அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஆலயத்து வருகிறதை பார்க்குறார். ஆலயத்தில் நின்று அவருக்காக என்ன செய்கிறோம்னு பார்க்குறார். நம்மளால் முடிந்ததை நாம் அவருக்காக என்று நிற்கும் பொழுது, நம் மனதில் உறுதியாய் அவரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைவோம். We will see the blessing in your family. Blessing, He will bless you and He will make you a blessing. All your surroundings will be blessed. There is no doubt about it. மூணாவதாக அங்கே வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் மழையை வர பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் மழையை வர பண்ணுவேன். உங்களுடைய விருட்சங்கள் அழகாக மரங்கள் தன்னுடைய கனியை கொடுக்கும். உங்களுடைய பூமி தன்னுடைய விளைவை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுவதாக பார்க்குறோம். எஸ், your trees will yield fruit. Your land will bring forth its increase. அது அதிகமாய் கொடுக்கும்படிக்கு இந்த வருஷம் செய்வார். எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, மழையை ஏற்ற வேலை வர பண்ணுவார். There will be abundance of rain. There will be abundance of rain. பைபிள் ஆங்கிலத்தில் போட்டு showers of rain என்று. ஷவர்ஸ் சொல்லும் போது என்ன, ஏதோ மழை துளின்னு நினைக்கிறோம். ஆனால் சரியான கிரேக்க அர்த்தம் என்னவென்றால் plenty of rain, plenty, outpouring rain, outpouring rain. இந்த வருஷம் நமக்கு என்ன செய்ய போகிறாராம், தன் மழையை வருஷிக்க பண்ண போகிற ஊற்ற போகிறார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான ஊற்று, ஆசீர்வாதமான செழிப்பான ஊற்று. யாம் கைவிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஊதியத்தை ஆசீர்வதிப்பார். நீ ஈடுபட்டிருக்கும் பிஸ்னஸ் தொழிலை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தில் பணம் கஷ்டம் இல்லாதபடிக்கு அதிசயமாக நடத்தும்படிக்கு செய்வார். இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. காரணம் அவர் வாக்கு தத்தம். அது அவருடைய வாக்கு தத்தம். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதுதான் அவர் வாக்கு தத்தம். அப்படியே நடக்க போகிறது. You will have plenty, all in plenty. You will be blessed abundantly. You will not lack anything. You will not lack anything. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு கடனாக இருக்குதுன்னு சொல்லலாம், இன்னைக்கு பணம் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லலாம், சம்பளம் பத்தவில்லைன்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றக்கூடியவர் அவர். அவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது. 5 அப்பா 2 மீன் தான் அவருக்கு தேவை. பிரியமானவர்கள், அன்றைய நாளில் 8ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 26ஆம் வசனத்தில் ஜனங்கள் அவரை ராஜாவாக்கப்பட்டாங்க. 5 அப்போ 2 மீனை கொடுத்து எல்லாரையும் போஷித்ததுனால எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு சாப்பாடு எப்போதும் கிடைக்கண்டா இவரோடு இருந்தார் சொல்லிட்டு இவர் ராஜாவாக்கிடலான்னு பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகிற அப்பத்துக்காய் நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களா, உங்கள் நித்திய ஜீவனுக்காய் நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லுவதா பார்க்குறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய உணவை கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ பார்த்தல கண்மனால் 5 அப்போ 2 மீன் தான் எனக்கு தேவை, அதை நான் பெருகி கொடுத்தது போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு பொழுதும் உனக்கு உணவுக்கு கஷ்டம் வராது. நீ அதை பற்றி வரி பண்ணாத. யூ திங்க் அபவுட் யுவர் சோல். உன்னுடைய ஆத்மாவை கொடுத்து பாரு, பரிசுத்தத்தை கொடுத்து பாரு, தேவனுக்கு பிரியமானதை செய், என்னை பின்பற்றி வா. அதுதான் அவர் சொன்னார். இந்த நாளில் அவர் வார்த்தை சொல்லவில்லையா, முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போ இவெல்லாம் கொடுக்கப்படும் என்று. 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். Seek ye first the kingdom of God and His righteousness and all these things shall be added unto you. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார்.
எல்லாவற்றிலும் இருக்கும். பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, கொஞ்சம் சம்பளத்தில் உழைக்கிறாங்க. இப்போ நம்ம சுதாக்கு எடுத்துங்க, எவ்வளோ ஆஃபீஸில் பல மாதங்கள் சம்பளம் கிடையாது, அவங்க சம்பளம் கொடுக்காதபடிக்கு செய்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, வீட்டில் பயபக்தியாக படிக்கிறாங்க. அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, வெயிலில் போய் வேலை செய்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க குடும்பத்தை. அப்போ அந்த பொண்ணு, அவங்க மக, அந்த பெரிய பொண்ணு சொல்லிச்சு, பாஸ்டர் எங்கள் அப்பா ஒழுங்காக பிபி மாத்திரை எடுக்கிறாங்களாம், கொஞ்சம் கேளுங்க பாஸ்டர். அவர் ஜாக்கிரதையாக எடுக்கிறாங்க, கேளுங்க. எடுக்க மாட்டுறாரு பாஸ்டர். ஒரு அன்பு பற்று இதெல்லாம் எப்படி வருது? தேவனால் வரும் ஆசீர்வாதம். நம்ம பிள்ளைகளுக்கு அவரே ஆசீர்வாதி கொடுக்குறார், ஒரு பாரத்தை கொடுக்குறார் பாருங்க. அவங்களாம் தவறி போவதே இல்லை பெரியமானவங்களாம், குடும்பத்தை விட்டு வளர்ந்துருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையை கேட்டீங்க சொல்லுவாங்க, எல்லாம் படித்து கொண்டு இருக்காங்க. சாம் குடும்பம், இங்கே இருக்கிற சாம் ஒரு சகோதரன் உண்டு, அவர் மகன் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்து கொண்டு இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். இப்படியா ஒவ்வொரு நல்ல பெரிய பெரிய உதயத்தில் வருவதற்காக கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு இங்கே வேலை செய்கிறாங்க, தேவனை தேடுகிறார்கள், ஆண்டோடு நெருங்கி சேருகிறார்கள், ஆலயத்துக்கு ஒழுங்காக வராங்க. இவங்கெல்லாம் வரும்பொழுது பாருங்க, என்ன அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர் வாழ்க்கை என்றும் செழிக்கும்படி கர்த்தர் செய்வார். இப்படியே அவங்க இருக்க போகிறதில்லை, இப்படியே கஷ்டத்தில் இருக்க போறதில்லை. கர்த்தர் எல்லாரையும் உயர்த்துவார். காரணம் தெரியுமா? தேவன் ஆசீர்வதிப்பது உறுதி. அவர் ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணி ஏராளமான ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்ப போகிறார். தைரியமாக இருப்போமா? கர்த்தரை விசுவாசிப்போமா? இது வாக்குத்தத்த வசனம். This is the promise that God gives you 2025. Today you may be having lack of finance. There may be so many problems that you're facing with regard to finance. Don't worry, but it will all change this year. 2025 it will change. 2025 கடன் தீரும். 2025 உன் பற்றாக்குறை நீங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆகவே நம்புங்க, நம்புங்க. ஏசாமி சொல்லும் வார்த்தையை நம்புங்க. சாமி இது எனக்கு தான் சொல்கிறேன், சுவாமி இந்த வாக்குத்தை எனக்கு தான் சொல்லி அவருக்கு நன்றி மாட்டு செலுத்துங்க. அப்படியே நடக்கும். அடுத்தபடியாக அவர் சொல்லும் காரியம் என்ன? அவர் சொல்கிறார், உங்களே சமாதானமாக இருக்க பண்ணுவாராய். யூ வில் பி அட் பீஸ், யூ வில் பி சேஃப் இன் யர் கண்ட்ரி, சேஃப் இன் பிளேஸ் வேர் யூ ஸ்டே. நீ இருக்கும் தேசத்தில் நீ பாதுகாப்போடு இருப்பாய். அவர் சொல்கிறாரே, சங்கீதம் 121 சங்கீதத்தில், கர்த்தர் உன்னை காப்பார், உன் ஆத்மாவை காப்பார், உன் போக்கியம் வருத்தியம் என்றென்றைக்கும் காப்பாற்றுவார். கர்த்தர் நம்ம ஆத்மாவை காப்பாரா, நம்மை காப்பாற்றுவாராம், நம் போக்கியம் வருத்தியம் காப்பாற்றுவாராம். உபாகமும் 33 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பாருங்கள். பெஞ்சமின் தேவனோடு இருப்பான். பெஞ்சமினுடைய வாசஸ்தலத்தில் தேவாதி தேவன் இருக்கிறார். ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்குது, மை பெஞ்சமின் ஷல் டுவெல் within the shoulders, within my shoulders. என்னுடைய மார்பில் பெஞ்சமின் இருப்பான் என்று. அப்படி என்றால் ஷோல்டர்ஸ்னா அவருடைய பாதுகாப்பில் இருப்பான், அவருடைய பிரசனத்தில் இருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை சுற்றி பலனாக இருப்பார். சுற்றி பலம். ஒரு தேசத்தில், ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு தேசத்தில் என்ன ஆகுது, ராஜா அவங்க ஜனங்கள் மத்தியில் அவருடைய அரண்மனை இருக்கிறது, பேலஸ் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது தான். எங்கேயோ தூரத்தில் இல்லையா, ஜனங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ, எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவருடைய பேலஸ் இருக்கிறது தான். அப்போ கூட இருக்க ஒரு சகோதரன் கேட்டாராம், ஏன் இங்கே பேலஸ் வச்சுருக்கிறார், வேற எங்கேயும் இல்லையா? அதுக்கு அவர் சொன்னாராம், இந்த ராஜாவுக்கு என்ன எண்ணம், என் ஜனங்களோடு நான் இருக்கிறேன், என் ஜனங்களோடு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு உண்டாகணும் ஐயா. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணும், ஒரு நம்பிக்கை உண்டாகணும். ஆகவே தான் என்னுடைய வீடு இங்கே இருக்கிறது என்று சொல்கிறாராம். பாருங்க, தேவனுடைய உள்ளம் கூட அப்படிதான். அவர் சமூகம் நம்மோடு கூட எப்பொழுது இருக்கும். ஆகவே தான் மோசேயை பார்த்து சொன்னார், யாத்திராகமும் 25 அதிகாரம் 8 வசனத்தில், மோசே எனக்கு ஒரு கூடாரத்தை பண்ணு, என் ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் செய்ய விரும்புகிறேன். Build me a tabernacle, build me a tabernacle. I want to dwell among my children. நான் என் மக்கள் மத்தியில் நான் வாசம் செய்ய விரும்புகிறேன். அவர் விருப்பமெல்லாம் நம்மோடு வாசம் செய்வது, நம்மை பாதுகாப்பது. பிரியமானவர்களே, பவுலப்பன் சொல்கிறார் 2 திமோத்தி 4 அதிகாரம் 17-18 வசனங்களில், கர்த்தர் நான் ஊழியம் செய்த பொழுது, அவருக்காக ஏஞ்சி நான் பிரசங்கித்த பொழுது என்னோடு யாரும் இல்லை, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. நான் தன்னந்தனிமையாக நின்று கொண்டிருந்தேன், ஆனாலும் கர்த்தரனோடு நின்றார். கர்த்தர் என்னை எப்போதும் பாதுகாத்து, பரமராஜ்யம் போய் சேரும் வரைக்கும் என்னை எல்லா தீங்கிலிருந்தும் என்னை விலக்கி காப்பார் என்று பவுலப்பன் சொல்வதாக பார்க்கிறோம்.
நம்மையும் அப்படியாய் காப்பாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார். இந்த வருஷம் நீங்கள் பாதுகாப்போடு இருப்பீங்க. எல்லா பயமுற்றலாம். இந்த வியாதி வருது, அந்த வியாதி வருது, இந்த வைரஸ் வருது. Don't be afraid of anything. The Bible says you will be safe. You will dwell in safety. You will dwell in safety. நீங்கள் பத்திரமா இருப்பீங்க. பத்திரமா இருப்பீங்க. தேவாதி தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார். எல்லா தீங்கிலிருந்து நம்மை விலக்கி காப்பார். அவர் பிரசன்னம் நமக்கு போதும். 17ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் அவர் ஜபிக்கிறார். என்ன ஜபிக்கிறார்? ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் ஜபிக்கல, ஆனால் இவங்களை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காக்க வேண்டும் ஜபிக்கிறேன்னு சொல்லி ஜபிக்கிறார். அப்படி உள்ளலாம் பாருங்க. இந்த உலகத்தை நம்ம போயிடணும் நான் விரும்புறது இல்லையா? அவர் விரும்புவது என்ன? நம்மை தீங்கிலிருந்து விலக்கி காக்கணும். பிசாசு கையிலேருந்து விலக்கி காக்கணும். பொல்லாத தீங்கிலிருந்து, மரணத்திலிருந்து, ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து, விஷக்கிருமிகளிலிருந்து நம்மை விலக்கி காக்கணும். அதுதான் அவருடைய ஜெபம். நமக்கு அவர் ஜெபம் கேட்கப்படாதா? கட்டாயமாக கேட்கப்படும். நாம் எல்லாரும் பாதுகாப்போடு இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் எதுக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார்? நம்முடைய சத்துருக்களை நம் கையில் கொடுப்பதற்காக. வேதத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் அவர்கள் மத்தியில் இருந்து அவர்கள் மத்தியில் நான் உலாவுவேன். எதற்கா? நம்மை சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக. நம்மை சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்காக நம் மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, He will deliver us from all evil. Nobody can touch us. When God is with us, no evil can come near us. ஆகவே இந்த நாளில் வாசித்தோம் வசனத்தில், அவருக்கு பயந்தவர்களுக்கு தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாப்பார்கள் என்று. சங்கீதம் 91 சொல்கிறார், உன் பாதம் கல்லீரிடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பேன்னு சொல்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். இந்த வருஷம் முழுதும் நாம் பாதுகாப்போடு இருக்க போகிறோம். அதை நம்புகிறோமா? விசுவாசிப்போம். துங்கனில் ஓதுங்குவோம், பங்கம் என்றே தங்குவான். கங்குள் பகலும் பரனார் காவலரன் ஆனதால் துங்கனிலோதுங்குவோம், பங்கம் என்றே தங்குவான். தீங்குன்னை அண்டாமலே, தீமைகள் தீண்டாமலே, பாங்கு தூதர் காம்பந்தில் பத்திரமாய் வாழ்வாயே. துங்கனிலோதுங்குவோம், பங்கம் என்றே தங்குவான். பாதம் கல்லீடராமல், பகைவர் உக்ரம் மீறாமல், தூதர் உனை கைகளில் தூக்கி ஏந்தி கொள்வாரே. துங்கனிலோதுங்குவோம், பங்கம் என்றே தங்குவான். நம் எல்லா தீங்கிலும் நம்மை விலக்கி காப்பார். நம் பாதம் கல்லீராதபடிக்கு தன் தூதனுக்கு கட்டளையிடுவார். ஒருவரும் தவறி போகவே மாட்டீங்க. காரணம், அவர் சொல்கிறார், நீங்கள் பத்திரமா இருப்பீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். I will pour out my blessings. There shall be showers of blessing. There's going to be outpouring of the Holy Spirit this year. அநேகர் அதை குறித்து பேசி கொண்டிருக்காங்க. தில்குமார் கூட அதுதான் சொன்னாங்க. This year is going to be the year of the Holy Spirit. அதன் பிறகு போன ஃபர்ஸ்ட்டில் நம்ம பாஸ்டர் பிலிப் பேசும்போது அதே தான் சொன்னார். There's going to be a mighty outpouring of the Holy Spirit. This is going to be the year of the Holy Spirit. பரிசுத்தாவின் வசமாக இருக்க போகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் பின்மாரியை கர்த்தர் ஊற்ற போகிறார். வேதம் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறார், என் ஆவியை மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வயோதிபர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள். உங்களுடைய ஊழியக்காரர்கள் மேலும் உங்கள் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்களுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை பாக்கியம் நமக்கு இருக்க போகுது. These days you are going to see that miracle.
The Holy Spirit will come upon your children. They will be prophets. உங்கள் பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். தேவனுடைய தரிசனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். பெரிய காரியங்கள் இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். காரணம் அவர் ஆவியை ஊற்ற போகிறார். He's going to pour out His Spirit upon every one of you. இந்த நாளிலே இந்த வருஷத்தில் ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும்னா இந்த வருஷம் தான் நீங்கள் பெறணும். காரணம் அவர் ஆவி ஊற்றும் வருஷம் இது. ஆகவே தேவனுடைய ஆவியை பெற வேண்டும், நான் ஆண்டவரோடு நெருங்கி சேர வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் இந்த வருஷம் தான் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரில் கேளுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும் ஐயா, உங்களுடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது ஆண்டவரே நான் பெறாமல் போகக்கூடாது சுவாமி, உங்களுடைய ஆசீர்வாதம் பெறாமல் போகக்கூடாது சுவாமி கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 9 வரங்கள் இருக்கிறது. 9 வரங்களையும் கர்த்தர் கொடுப்பார். ஒவ்வொரு வரமும் கிரியை செய்யும் பொழுது எத்தனை பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போது பாருங்க. கர்த்தர் பலத்த காரியம் செய்வார். இன்றைக்கும் நான் கேட்பது அதுதான் ஆண்டவரத்தில். ஆமி, அந்த தாகம் விட்டு போகுவதே இல்லை. அவர் சமூகத்தை செல்லும் பொழுது ஆண்டவர் கேட்பது இதை தாரும் அதை தார். ஐ நெவர் ஆஸ்க் காட். நான் அவர் கேட்பதெல்லாம் ஒன்றுதான், சாமி உங்களுடைய வல்லமை இன்னும் வேண்டும், உங்களுடைய அன்பு இன்னும் வேண்டும் சுவாமி, உங்களுடைய அபிஷேகம் இன்னும் வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, மக்கள் இன்னும் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, பலவிதமான உபத்திரத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, மருந்து தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் பதில் கொடுப்பது? நீர்தானே இந்த உலகத்தில் இருக்கும் போது எல்லாரையும் சுகமாக்கினீர், நீர்தானே எல்லாரையும் விடுதலை செய்தீரப்பா. நன்மை செய்கிறாய், சுற்றி திரிந்து மக்களை விடுதலை செய்கிறாய் காணப்பட்டீரே. ஆண்டவரின் வல்லமை எனக்கு வேண்டும் சுவாமி. Even today I cry unto God, give me your power Lord. சிறு வயதில் சிறு வாலிபன் வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் ஆண்டவர் கேட்பது உங்களுடைய வல்லமை எங்கே சுவாமி, உங்களுடைய வல்லமை எங்கே என்று. பெரியமானவர்களே, தாகத்தோடு கேட்போம் ஆண்டவரத்தில். நீங்கள் தாகப்பட்டு நீங்கள் கேட்கும் போது வாலிபர்களே, தயவுசெய்து ஆண்டவரில் கேளுங்க. உலகத்தில் இன்னைக்கு இருள் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, வறுமை இருக்கிறது, பலவிதமான கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன் நம் சபையாகிய சரீரம் இன்றைக்கு பலவிதமான உபத்திரத்தின் பாதையில் கடந்து போகிறது. ஆகவே சபையில் விடுதலை செய்யும் சுவாமி. கேத்தரின் குல்மன் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, நாள் ஒன்று வரும், தேவன் தன் ஆவியை எல்லார் மேலே ஊற்றுவார். சபையில் ஒரு மனுஷன் கூட சுகவீனமாக இருக்க மாட்டாங்க. There will not be a single sick person in the church என்று சொல்வதாக நான் அந்த புஸ்தகத்தில் வாசித்தேன். அப்படிப்பட்ட நாள் வரும் என்று சொல்கிறாங்க. வாட் அ க்ளோரியஸ் டே இஸ் கோயிங் டு பி. ஆண்டவரில் கேட்போம், சுவாமி சுகம் நிறைந்த சபை வேண்டும் ஆண்டவரே, அன்பு நிறைந்த சபை வேண்டும் ஆண்டவரே, வியாதி இல்லாத சபை வேண்டும், வறுமை இல்லாத சபை வேண்டும். உங்கள் மக்கள் எல்லாம் களி கூர்ந்துமை துய்த்து கொண்டிருக்கணும் சுவாமி. பிறகு போய் சுவிசேஷம் சொல்லணும் சுவாமி. அப்படிப்பட்ட சபையாக எங்கள் சபைகளை மாட்டும் சுவாமி என்று கேளுங்க. அவர் வல்லமையை கேளுங்க பெரியமானவர்களே, அவருடைய வல்லமையை கேளுங்க. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான். அவருக்காக என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மோடு கூட வரப்போகிறது. அவருக்காக என்ன செய்யணுமோ தான் வரப்போகிறது. வேற எதுவுமே வரப்போறது இல்லை. ஆகவே மனதில் திட்டவட்டம் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கொடுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் தள்ளிவிடாதீங்க. Thirst for God's presence, thirst for God. He shall seek me and find me when he shall search for me with all your heart என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்கள் என்றால் என்னை கண்டடைவீர்கள். பெரியமானவர்களே, அப்படிப்பட்ட மக்களான இருப்போமா? அப்படிப்பட்டவர்களாக இருப்போம். சுவாமியை நம்ம நிரப்பும். சாதாரண மக்களை தான் கருத்து பயன்படும். வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரர்கள் மேலே தம் ஆவியை ஊற்ற போகிறாராம். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறாங்களா? maidens, housemates, God will pour out His Spirit. Today God will use only ordinary people. Do not think I'm only an ordinary person. நான் சாதாரண மனுஷன். கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா? நான் படிப்பறியாதவன். கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா? உன்னை தான் பயன்படுத்துவார். உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்வார். பெரியமானவர்களே, ஆகவே ஒரு நாளும் அது சந்தேகப்படவே படாதீங்க. ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? தேடணும். You must seek, you must thirst for God. பவுல் சொன்னாரே, ஞான வரத்துக்காய் தாகம் படுங்க. சீக், ஞானவத்தை நாடுங்கள் என்று சொல்ல ஆங்கிலம் போட்டிருக்குது. thirst, seek for spiritual gifts, thirst for spiritual gifts. நீங்கள் ஆண்டவர் வரங்களுக்காக நாங்கள் தாகமாக இருக்கணும். நமக்கு ஆண்டவரே, சபையில் மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் சுகமாகணும் சுவாமி. எல்லாம் கண்ணீர் துடைக்கப்படணும் சுவாமி. யார் வறுமையில் இருக்கக்கூடாது சுவாமி. எல்லாம் செழிப்பாக இருக்கணும் சுவாமி. சந்தோஷமாக எல்லாம் இருக்கணும் சுவாமி. தேவ அன்புனால் எல்லாம் நிறைந்திருக்கணும் சுவாமி. இதுதான் நம்ம ஜெபமாக இருக்கணும் பெரியமானவர்களே. அப்படி நாம் தேடும் பொழுது கட்டாயமாக ஆங்காங்கே கர்த்தர் எழுப்புவார். மக்களை எழுப்பி வல்லமையாய் பயன்படுத்த. இந்த வருஷம் பின்மாறி மழை ஊற்றப்படக்கூடிய வருஷம். There shall be showers of blessing. There shall be showers of blessing. கர்த்தர் தம் ஆவியை ஊற்றும் வருஷம் இது. ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதை நாம் பெற்று அனுபவிக்கும்படிக்கு நாம் ஒவ்வொரு கிருபை செய்வார். விசுவாசிப்போமா?
நம்புவோமா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். கடைசியாக இருக்க ஒரு சின்ன பாட்டு, ஒரு 2 வரி பாடுவோம். நமக்கு டைம் ஆகுது. தயவுசெய்து போடுங்க பிரதர். There shall be showers of blessing என்ற பாட்டை பாடுவோம். Thank you, Jesus. I பெய்யும் இறுதி வாக்கிடுவே அற்பமாய் தேறுதல் செய்யும் சாப்பேயற்றுமே அருளேராலம் அருள் அவசியமே ஆத்மாய் சொற்பமாய் அல்ல தீராய் பெயற்றுமே அருள் ஏராளமாய் பெய்யும் மேந்தார உண்டா காடான நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமும் சொற்பமாய் அல்ல பெயற்றுமே ஏராளமாய் பெய் இயேசு வந்தாருளுமே. Yes, Lord. Thank you, Jesus. இருமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீராய் பெயற்றுமே. ஆண்டவர் நல்லவர். நம்ம எல்லாரும் ஆண்டவரத்தில் என்னை நிரப்பும் ஆவினாலே என்று கேளுங்க பிரியமானவர்களே. அதுதான் எல்லாம் இருக்குது, எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் என்ன இருக்கு? இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் அவர்தானே. அவர்தானே இன்றைக்கு இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்தானே தேற்றவரானாக இருக்கிறார். அவர்தானே எல்லாமா இருக்கிறார். ஆகவே ஆண்டவரில் கேட்போம், என்னை நிரப்பும் சுவாமி. அதற்காகவே இந்த உலகத்தை விட்டு நீ பரலோகம் போனீரே, என்னை அபிஷேகம் பண்ணுவதுக்காக. ஆகவே அதை இழந்து போகக்கூடாது சுவாமி, எனக்கு ஒவ்வொரு நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்போமா? கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த வருஷம் எல்லா ஆசீர்வாதம் கொடுப்பார். கட்டுகளிலிருந்து விலை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தில். கட்டுகளும் நுகமும் நம்ம விட்டு எடுத்துப்படப்படும். All your yoke will be broken. All your yoke will be broken. உன் கட்டுகளை அறுத்து எறிவார். உன் கட்டுகளை அறுத்து எறிவார். உன் அடிமைத்தனத்திலிருந்து விடை செய்வார். பாவத்தின் அடிமைத்தனம் உங்களை விட்டு நீங்கி போகும். கெட்ட பழக்கம் உங்களை விட்டு நீங்கி போகும். புதிய அபிஷேகம் வந்து இறங்கும். தெய்வீக விடுதலை உங்கள் வாழ்க்கையில காணப்படும். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, mighty God. நீர் செய்ய போகிறீர்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. நன்றி நன்றி. ஆண்டவரே, எல்லா விதமான சுவாமி எல்லா கடன் கட்டுகள் ஆண்டவர் முறிக்கப்படும் சுவாமி. கடன்கள் நீங்கி போகும் பிள்ளைகளுக்கு. சாப கட்டுகள் நீங்கி போகும் பிள்ளைகளுக்கு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனை யார் சபிக்க முடியும்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனை யார் சபிக்க முடியும்? ஹalleluya. Thank you, Jesus. இஸ்ரேல் விரோதமாய் மந்திரம் இல்ல ஆண்டவரே, குறி சொல்தல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. யாக்கோபு விரோதமாய் மந்திரம் இல்ல, இஸ்ரேல் விரோதமாய் குறி சொல்தல் இல்ல. மந்திரமும் தந்திரமும் பிள்ளைகளை தொட முடியாது சுவாமி. குடும்பங்களை தொட முடியாது சுவாமி. பொல்லாத பிசாசு ஒன்றும் செய்யவே முடியாது.
நாங்கள் பத்திரமா இருப்போம். உங்க ரத்த கோட்டைக்குள் பத்திரமா இருப்போம் இயேசு சுவாமி. ஒவ்வொரு சகோதரி இந்த நாள் உட்கார்ந்துருக்கும் இங்க எங்கள் குடும்பத்தார், வெளியூர்ல இருக்கும் பிள்ளைகள், படித்துக் கொண்டிருக்கும் வாலிபர்கள், இன்னும் பல பல குடும்பங்களில் இருக்கும் பிள்ளைகள், கேம்ப் பிள்ளைகளோட குடும்பம் எல்லாரும் பத்திரமா இருப்போம். இந்த வருஷம் பத்திரமா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம். காரணம் நீர் கொடுக்கும் வாக்குத்தத்தம். Hallelujah. Thank you Jesus. Thank you mighty Jesus. Thank you wonderful Jesus. Oh glorious Father. எல்லாரையும் ஆஸ்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் செழிப்பை உண்டு பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். கையின் பிராஸ்தை ஆஸ்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். பிசினஸ் ஆஸ்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆஸ்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆஸ்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தாவினால் மக்களை நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதம் அடையாளங்கள் செய்ய போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண போகிறார்கள், ஸ்தோத்திரம். வயோதிபர்கள் சொப்பனங்களை காண போகிறார்கள், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலத்த காரியங்கள் செய்ய போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். கோடா கோடி நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஒவ்வொரு பிள்ளைகளும் சரீரத்திலும் பலத்த சுகத்தை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரிலிருந்து விளை தர போறதுக்காக ஸ்தோத்திரம். Lord, I thank you. ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான பெய்யும். விசுவாசிங்க பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆசீர்வாத மழை பெய்யும், உங்கள் குடும்பத்தில் பெய்யும், உங்கள் பிள்ளைகள் மத்தியில பெய்யும், உங்கள் சபையில பெய்யும், உங்கள் வீட்டார் மத்தியில பெய்யும். ஹல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்தில் பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. ரக்கலதி ஷலபா தி கலபோ ஷிகரபா லவ் சந்தரதி. லார்ட், பலத்த மழை, பலத்த மழை. ஹல்லேலூயா. ரோகா ஷிகரபா தி கலபோஷி. Lord, you're going to do it. You're going to do it, Jesus. நீ செய்ய போகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். கோடா கோடி நன்றி இயேசு சுவாமி. கோடா கோடி நன்றி இயேசு சுவாமி. உடைய வாக்கு மாறாத நேசர், வாக்கு மாறாத நேசர். பொய் செய்யல கர்த்தர் மனுஷன் அல்ல, மனமான மறுமுத்திரம் அல்ல. செய்யாமல் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. உடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நீ. அதே பிலியம் வாயில சொன்னீரப்பா, பிலியம் வாயில சொன்னீரப்பா. மனுஷன், தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமான மறுமுத்திரம் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்று சொன்னீரே, அது உண்மையாய் நிறைவேற்றீர், உண்மையாய் நிறைவேற்றினீர். இன்று எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதை செய்வீராக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறீர்கள், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. குடும்பங்களில் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும் இந்த வருஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், கண்களை திறப்பார், பலவீன சரீரத்தை சுகமாக்குவார், அற்புதங்களை செய்வார். Hallelujah. Thank you Jesus. 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 Thank you mighty Jesus. Thank you wonderful Holy Spirit. Thank you wonderful Holy Spirit. Glorious Jesus, glorious Son of God, glorious Holy Spirit. நன்றி, நன்றி இயேசு சுவாமி. ஓ glorious Jesus. பெரிய காரியங்கள் செய்ய போகிறீர், பெரிய காரியங்கள் செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. கலதி ஷபா. நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் பார்க்க போறாங்க சுவாமி. ஹல்லேலூயா. பிள்ளைகள் நிமித்தம் கம்பெனி செழிக்கும், உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வேலை ஸ்தலம் செழிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தம் பிசினஸ் செழிக்கும் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. ரபு காத்தி ஷலபா. Thank you Jesus. நன்றி, நன்றி இயேசப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஓல்லபாஷிகா. நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லாரையும் ஆசீர்வதியும் சுவாமி. உடைய ஆசுவாதத்தோடு போகிறோம். இந்த ஆசுவாத மழையிலிருந்து ஆரம்பித்த மழை அன்று பொங்கி எழும்ப போகிறது, எங்க மேல் ஊற்றப்பட போகிறது. அதற்காக நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்வீராக. நாங்கள் வந்து உண்மை தொடர்ந்து ஆராதிக்க செய்யும். சபையில் இருக்கும் தடையெல்லாம் நீக்கி போடும் ஐயா. சபை உள்ள வருவதுக்கு தடை, ஆனால் உங்களுடைய ஆசுவாதத்தை எங்களுக்கு தடை இல்லை சுவாமி. Hallelujah. Rakaladi shalaba. Tikalabo shandaraba. Nobody can stop the church. Nobody can stand against the church. Lord, it will go on till you come. நீ வரும் வரைக்கும் சுவாமி சரீரமாகிய சபை நீடித்திருக்கும் சுவாமி. Hallelujah. Rakaladi. Oh, Tikalabo shandaradi. Lav sharaba.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஏசப்பா, கோடா கொடி நன்றி ஏசப்பா, நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹalleluya. ரதாஷி கலபா. இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார், என் மத்தியில் இருக்கிறார். பெரியமானவர்களே, உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். விடாதீங்க, அவரை காலை பிடிச்சிங்க, விடாதீங்க. ஹalleluya, விடாதீங்க. என் ஆசீர்வாதத்தை உன்னை விடமாட்டேன்னு சொன்னா யாக்கோபு, என் ஆசீர்வாதத்தை உன்னை விடமாட்டேன் சொன்னா யாக்கோபு. என்னை விடு என்று கெஞ்சிறார். அந்த நிலைமை வரும். ஹalleluya, உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you mighty Jesus, thank you wonderful Savior, glorious Savior, mighty Savior. இம்மட்டுமாய் நடந்ததுக்காக நன்றி அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற பாடல் குழுவை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, எங்களை பாடும் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மூப்பர்களை ஆசீர்வதியும் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்கிற எல்லாரும், இந்த சபைக்காக இவ்வளோ உதவி செய்கிறாங்கப்பா, எல்லாரும் அவங்கள எல்லாரையும் ஆசீர்வதியும். கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பாஸ்டர் சுரேஷ், ஆசீர்வதியும். ஹalleluya. ரதாஷி கலபா. தேங்க்யூ. புதிய ஆசீர்வாத மகனை வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்தில் புதிய ஆசீர்வாத மகனுக்கு இருக்கிறது, ஸ்தோத்திரம். ஊழியத்தில் இருக்கிறது, ஸ்தோத்திரம். ஹalleluya. குடும்பத்தில் இருக்கிறது, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வைத்திருக்கிறீரப்பா. இங்க அத்தனை பெரிய ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்புவதற்காக நன்றி. மகிழ்ச்சியோடு போகிறோம் சுவாமி, உங்களுடைய தொழிலோடு போகிறோம். எல்லா துதிகானமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நம் பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.